அன்பு குழந்தையே, இன்று இந்த அப்பன் உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன். ஆம் என் தங்கமே, இந்த அப்பன் என் வாழ்க்கையில் என்னதான் நடக்கப் போகின்றது, எனக்கு என்னதான் கிடைக்கப் போகின்றது, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தெரிவில்லாமல் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று என்னிடத்தில் கேட்டதனால் இந்த அப்பன் உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன். இதை கேட்கும் முன் நான் உனக்கு சில உத்தரவுகளை கொடுக்கின்றேன். ஏனென்றால் இதை நீ அரைகுறையாக கேட்டால் இந்த அப்பன் சொல்வது உனக்கு புரியாது. அதுபோல உனக்கு நடப்பதும் என்ன செய்ய வேண்டும் என்பதும் என் வாக்கினை நீ கேட்டு தொடங்கும் முன்பு அப்பன் என் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் என்று கண்களை மூடித்தான் நீ கேட்க வேண்டும். சத்தமான இடத்தில் இந்த வாக்கினை நீ கேட்கக்கூடாது. அமைதியாக உட்கார்ந்து இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அப்பனுடைய வாக்கு உனக்கு சொல்வது உனக்கு புரியும். அதே போல நீ கடைபிடித்து வந்தால் நீ நினைத்த காரியத்தை, உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் இந்த அப்பன் நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்லக்கூடிய கட்டளைகளை நீ ஏற்றுக்கொள்கின்றாயா என்றால் மட்டும் இந்த பதிவினை நீ கேட்க வேண்டும். தெய்வ வாக்கு, நான் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நான் சொல்வதை கேட்டால்தான் அது உனக்கு புரியும். அப்படி இல்லை என்றால் அது உனக்கு புரியாது. உன் அப்பன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அடுத்தவர் வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கிறது என்பதை பற்றி அல்லது ஒரு மாதத்திலே கூட நடக்கலாம். ஆனால் இந்த அப்பன் சொல்வது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த அப்பன் சக்தி வாக்கு நான் சொல்வதற்கு காரணம், நீ கண்ணீர் விட்டு அழுவதனால்தான் எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்குமா, கிடைக்காமல் போய்விடுமா, கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்குமா என்று நீ 1000 கேள்விகளை என்னிடத்தில் குழப்பிக்கொண்டு கேட்டுக்கொண்டும் இருக்கின்றாய். உன்னுடைய மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து வருகின்றாய். இந்த மன நிம்மதியை உனக்கு கொடுத்து நீ எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றாயோ எல்லாவற்றையும் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். அதுபோல இந்த பதிவினை நீ கேட்கின்றாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த நேரம் என் வாக்கினை நீ கேட்டுக்க தொடங்கி இருக்க வேண்டும். அப்படி உனக்கு நல்ல நேரம் துவங்கவில்லை என்றால் நான் உன் வீட்டிலேயே இல்லை என்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உனக்கு இந்த வாக்கானது கிடைத்திருக்கின்றது. இந்த வாக்கு மூலம் உனக்கு தெள்ளத் தெளிவாக உன் வாழ்க்கையை பற்றி நான் சொல்லிவிடுகின்றேன். இதோ அப்பொழுது உனக்கான விஷயத்தை சொல்லுகின்றேன் கேள். சில விஷயங்கள் நீ ஆழமாக யோசிக்கின்றாய், அதனை மறுக்கிறாய், பயம் கொள்கின்றாய். அதே போல மற்றவர்களுக்காக, அதுவும் உன் பேச்சை கேட்காமல், உன் வார்த்தைகளுக்கு கடுகளவு கூட மதிப்பு கொடுக்காமல், இவருக்கு கூட நீ அழுவதை எல்லாம் சுத்தமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன் அப்பாவிற்கு எனக்கு அதெல்லாம் பிடிக்கவில்லை. ஒருவர் ஏமாற்றுகிறார், ஒருவர் துரோகம் செய்கிறார் என்றால் அதனால்தான் அவர்களை எல்லாம் உன்னிடத்தில் நான் காட்டி கொடுத்தேன், இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று. ஆனால் நீ என்ன செய்கின்றாய்? ஏமாற்றி அவர்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டதே, எனக்கு இப்படி செய்து விட்டார்களே என்று அது ஏன் நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே? அதை நினைத்து எதற்காக நீ வருத்தம் கொள்கின்றாய்? அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றுதான் அவர்களை விரட்டிவிட்டேன். ஆனால் மீண்டும் வர வேண்டும் என்று நீ அழுது கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது ஒரு கஷ்டத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுகின்றேன் என்று வைத்துக்கொள். அந்த கஷ்டத்தை ஏன் நினைத்து நினைத்து அழுவாயா? அதைத்தான் இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால்
கண்ணீர் ஒருபோதும் வராது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நம் அப்பன் நமக்கு செய்தார் என்றால் அது நன்மையாகத்தான் என்று நம்ப வேண்டும். எனக்கு என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எனக்கு என் அப்பன் செய்ய வந்திருக்கிறார். எப்படி இருக்கும் பொழுது எப்படி எனக்கு கெட்டது நடக்கும்? எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் இதுதான் எனக்கு நல்லது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? எனக்கு நடந்த விஷயங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் அது எப்பொழுது வேண்டுமானாலும் நன்மையாக மாறிவிடும். என் குழந்தையே, எதிர்காலத்தில் நல்லது என்று நீ புரிந்திருக்க வேண்டாமா? உன் அப்பன் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உனக்கு எப்படி கெட்டது நடந்து கொண்டிருக்கும்? அதனை உன் அப்பன் எப்படி விட்டு விடுவேன்? உன் வாழ்க்கையில் அதனை எப்படி இருப்பார்கள் என்று கொஞ்சமாவது நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உன் வாழ்க்கையில் அனைத்துமே இழந்துவிட்ட பிறகு உன் உறவு உன்னிடத்தில் பேசவில்லை, உன் உறவு உன்னை விட்டு பிரிந்து விட்டது என்று கூறுகிறாய் அல்லவா? ஏன் விலகிவிட்டது? உனக்கு துரோகம் செய்தவர்கள், ஏமாற்றியவர்கள், கஷ்டத்தை கொடுத்தவர்கள், வஞ்சகத்தை செய்தவர்கள், அவர்களைத்தானே உன்னிடத்தில் இருந்து விலக்கி வைத்திருக்கின்றேன். ஆனால் நீயோ எனக்கு உறவு வேண்டும் என எண்ணி ஏமாற்றக்கூடிய நபரை கேட்டு கொண்டு அழுது கொண்டும் இருக்கின்றாய். என் அன்பு பிள்ளையே, ஏமாற்றக்கூடிய நபர் உன் வாழ்க்கையில் வந்தால் கடுகளவு கூட சந்தோஷம் கிடையாது. வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு நீ அடிமையாகத்தான் வாழ வேண்டும். அடிமையாக வாழக்கூடிய என் பிள்ளைகள் வீட்டில் இந்த அப்பன் ஒரு பொழுதும் இருக்க மாட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே. அதைத்தான் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லி புரிய வைக்க இப்பொழுது அதனை செய்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, அடுத்தவர்களிடத்தில் கையேந்துபவர்களுக்கும் இந்த வாழ்க்கையை நீ வாழக்கூடாது என்பதுதான் இந்த அப்பாவின் ஆசை. எப்பொழுதும் அந்த அப்பனின் ஆசை பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எதை இழந்தாலும் எந்த நிலை வந்தாலும் உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்க வேண்டுமானாலும் அப்படி தைரியத்தை நீ வளர்த்து கொண்டு விட்டாய். உயிர் போகும் நிலை வந்தாலும் கூட இந்த அப்பன் உன்னை விட்டு மீட்டெடுத்து ஓடி வருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. ஏனென்றால் இந்த நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? இந்த அப்பாவின் வரம் பெற்ற பிள்ளை என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். இந்த நிலையில்லாத செல்வத்தையும் செழிப்பையும் நம்பி உன்னுடைய அப்பனை நீ இழந்து விடாதே. ஏனென்றால் இப்பொழுது நீ அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு நான் பலமுறை சொல்லி இருக்கின்றேன், நீ எப்பொழுதும் அழுக வேண்டாம். தங்க பிள்ளையே, பொய்யான உறவு எது, ஒரு நல்ல உறவு எது, நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று உன்னிடத்தில் ஏற்கனவே எச்சரிக்கையும் கொடுத்து விட்டேன், அடையாளம் காட்டி கொடுத்தேன். அது மட்டுமல்ல, உனக்கு பிரச்சனைகள் இருந்தும் துரோகங்களை செய்தவர்களிடமிருந்தும் எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இனி ஏமாறாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் ஏற்கனவே நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டேன் அல்லவா? அதனால் நீ கவனமாக இரு. உன்னிடத்தில் பலவீனமான ஒரு விஷயம் உண்டு, கொஞ்சம் திருத்திக் கொள்ள வேண்டும். உன்னை விட்டு விலகிச் சென்ற அந்த போலியான உறவுகளுக்கு, உனக்கும் துரோகம் செய்த அந்த உறவுகளுக்கும், உன்னை ஏமாற்றியவர்களுக்குமான உன்னை நினைத்து கண்ணீர் வடித்ததாக அந்த கல் நெஞ்சம் பிடித்தவர்களுக்கு உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கின்றாய் என்றால் உன் வெள்ளந்தியான மனம் என்னை வருத்தம் அடையச் செய்கின்றது. என் பிள்ளையே, இப்படிப்பட்ட கலியுக காலத்தில் இப்படியும் இருந்து கொண்டால் உன் வாழ்க்கை என்னவாவது? ஏன் அருகிலே அமர்ந்து நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றாய்? நான் உன் இல்லத்தில் இருந்து கொண்டு இதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால்
இனியும் எது எல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றக்கூடிய உறவு, துரோகம் செய்யக்கூடிய உறவு, அடுத்தவர் மீது விருப்பம் கொண்ட உறவு, உனக்கு உன் வார்த்தையை ஒரு கடுகளவு கூட நினைக்காத உறவுகளை எல்லாம் நீ தேடிக் கொண்டிருக்கின்றாய் என்றால் என் தங்க பிள்ளையே, அவர்களை எல்லாம் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்யாதே. ஆனால் உன்னிடத்தில் பிடிவாதமாக இருக்கின்றாய் அல்லவா? அந்த பிடிவாதத்தை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும். உன்னுடைய எதிர்காலத்தை மட்டும் ஏன் நீ இப்படியெல்லாம் செலுத்த வேண்டும்? யார் யார் என்ன தவறுகள் செய்தார்களோ அதற்கான தண்டனைகளை எல்லாம் இந்த அப்பன் கையால் கிடைக்கும் என்பதை நீ ஞாபகம் வைத்துக்கொள். அவர்களுக்கு தண்டனை உடனே கிடைக்குமா, அப்பொழுது கிடைக்குமா என்பதையெல்லாம் நீ யோசித்து கொண்டு இருக்க வேண்டாம். அது அப்பனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு இனி உனக்கான எதிர்காலத்தை நீ என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் நீ யோசிக்க வேண்டும். இது என் சத்திய வாக்கு. உனக்கு எந்த வகையினாவது இந்த அப்பன் உதவி கிடைக்கும். பண பிரச்சனையாக இருந்தாலும், தொழில் பிரச்சனையாக இருந்தாலும், வேலை சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும், உறவுகள் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும், உன்னுடைய உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உன் அப்பன் சரி செய்து கொடுப்பேன். உனக்கான உதவியை செய்ய உன் அப்பன் இருக்கும் பொழுது நீ ஏன் வருந்துகின்றாய் என் தங்கமே? உனக்காக உன் அப்பன் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்ற உணர்வு உன்னிடத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். என் அப்பன் எனக்காக அனைத்து விஷயங்களையும் என் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பார் என்று முழு மனதோடு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். உனக்கு பார்த்து பார்த்து இந்த அப்பன் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே உனக்கானதாகத்தான். அது மட்டுமல்ல என் தங்கமே, இன்றிலிருந்து உனக்கு பிடித்த விஷயங்கள் மட்டுமே உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போகின்றேன். என் மீது கடுகளவு நம்பிக்கை வைத்தால் போதும், உனக்கு மலையளவு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுவேன். என் தங்கமே, உன்னை நடுத்தரவில் நிற்க வைத்து விட வேண்டும் என்று நிற்க வைத்தவர்களை இந்த அப்பன் ஒரு பொழுதும் சாதாரணமாக விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதெல்லாம் வலிமை குறைகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த அப்பன் மனதில் நினைத்து பார். உனக்கு 1000 மடங்கு வலிமைகளை பெறுவதற்கான வெற்றியினை உன் அப்பன் நான் உன்னிடத்தில் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். அது உன்னுடைய வெற்றி உன்னை வந்து சேரும். இந்த அப்பனுடைய துணை உனக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.